எல்லா அனாதை ஆவியும் இன்னையோட வெளியில போயிடணும். இயேசு பாருங்க தன் சீசர்களை முதல்ல சீசர்கள் அப்படின்னு அவங்க அழைக்கப்பட்டாங்க, ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு முறை சொல்கிறாரு, நீங்களாம் எனக்கு ஃப்ரெண்டுப்பா அப்படின்றார். ஆனால் கல்வாரி சிலுவையில் போய் இயேசு மரித்து உயிரோடு எழும்பிட்டார். இப்போ இயேசு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சீசர்களை குறித்து, நான் உயிர்த்தெழுந்ததை என் சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்ற. நான் உயிரோடு எழும்பினதை யாருக்கு சொல்லுங்க? என் சீசர்களுக்கு, என் நண்பர்களுக்கு இல்லை, போய் சொல்லு திரும்பவும் வந்துட்டேன்னு. ஆமென். இவங்க எல்லாம் என்னெல்லாமோ செஞ்சாங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகலை. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய், எல்லாம் சொல்லுங்க சகோதரிடத்திற்கு. ஆமென் ஆமென். But go to my brothers. Amen. என் சகோதரத்திற்கு போய் என்ன பண்ணு? நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். இங்க ரெண்டையும் சேர்த்துட்டாரு பாருங்க. என் பிதா ஓடுங்க, என் பிதா உங்கள் பிதா. ஆமென். இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க ஸ்டேட்மெண்ட். டவுட்டே இருக்கக்கூடாது. எல்லா டவுட்டும் என்னையோட ஓடிடணும். ஆமென். எல்லா அனாதை ஆவியும் இன்னையோட வெளியில போயிடணும். ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க, என் பிதாவினிடத்திற்கு நான் என்ன பண்ற போறேன், நீ என்ன பண்ணு, என் சகோதரத்திற்கு போய். அப்போ சீசர்களை இப்ப எப்படி சொல்றாரு? நாட் ஜஸ்ட் டிசைபிள்ஸ். அவங்க யாரு? அவங்க யாரு? என்னுடைய சகோதரர். யோசித்து பாருங்க, திங்க் பண்ண முடியுது அவங்கள, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப யோசித்து பாருங்க, நித்தியமா இயேசு உங்களுக்கு யாரு தான்? சகோதரர். அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, குடும்பத்துக்குள்ளே வந்துட்டீங்க. முன்னாடியே குடும்பத்தில் தான் இருந்தீங்க. அப்போ திடீர்னு வீட்டை விட்டு காணாமல் போன பிள்ளைய திடீர்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி தான். ஆமென். நம்ம எல்லாருமே அந்த குடும்பத்தில் தான் இருந்தோம். ஆனால் தொலைஞ்சு போன வெள்ளி காசு மாதிரி, தொலைஞ்சு போன ஆடு மாதிரி ஆயிட்டோம். இப்போ அவர் கண்டுபிடிச்சி, நீ சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஆளு இல்ல, ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆளு. ஆமென்.